அவன் அதை உணராமல் வாழறான்னு. ஸோ அதுதான் என்னுடைய அழைப்புக்கு காரணம். ஸோ அன்றையிலிருந்து இன்ன வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு இரக்கத்தை தேவன் தந்தார். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எழுது அதை அநேகர் வாசிப்பார்கள். ஆமென். எழுது அநேகர். நான் கூட நிறைய ஒரு 50க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதியிருக்கிறேன். அது யார் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, என்னைக்கா ஒரு நாள் யாருக்காவது பயன்படும். நான் சொன்னது மாதிரி 2025 பேசின அந்த குருத்தோல் ஞாயிறு நேற்று நான் பார்த்தேன். 776 பேர் பார்த்துருக்குறாங்க. 77 மணி நேரம் பார்த்துருக்குறாங்க. அதை 2025 பேசினதை. அப்படின்னா என்றைக்கோ பேசுறது என்றைக்கோ பயன்படும். என் தேவனுடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. இந்த நாளின் செய்தி என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். தெரிந்த வசனம்தான், பலமுறை நீங்கள் படித்திருக்கிறீர்கள், நானும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், திரையிலே போடுவார்கள் பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் ஒரு 5 வசனங்களை நானே வாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் கேட்க அன்பாக கேட்கிறேன். இது பலமுறை பல தேவ மனிதர்களால் பேசப்பட்ட வார்த்தை. தம்ப்லைன்: வாழ்வின் பயணத்தில் வருகிற சோர்வுகள். ஊழிய பயணத்தில் வருகிற சோர்வுகள். எல்லாருக்கும் ஒரே சோர்வுகள் வருவதில்லை. நான் பின்னால் சொல்லுவேன். அதாவது பர்சனல் ப்ராப்ளம்ஸ், பீப்புள் ப்ராப்ளம்ஸ், ப்ரொவிஷன் ப்ராப்ளம். திரையில் போடுவார்கள் பாருங்கள். அதாவது மனிதர்களால் உண்டாகும் சோர்வு. நம்ம கூட இருக்காங்க பார்த்தீங்களா, கூட நம்ம குழி பறிப்பாங்க, நம்மளை பற்றி சோர்வுக்குள்ளாக்குவாங்க. நீ என்ன பிரசங்கம் பண்ணுற, உன் பிரசங்கத்தை யார் பார்ப்பா, யார் கேட்பா, இதெல்லாம் ஒரு பிரசங்கமா, இதெல்லாம் ஒரு பாட்டா, இதெல்லாம் ஒரு குரலா, என்ன இதெல்லாம் ஒரு ஜெபமா? புரியல. நீங்களாம் ஜெபம் பண்ணி என்ன சாதிக்க போகிற? யாரால் சோர்வு? கூட இருக்கிற கணவனாலேயே, கூட இருக்கிற மனைவியாலேயே, கூட இருக்கிற பிள்ளைகளாலேயே. நீ ஜெபம் பண்ணால் கூரைக்கு மேலே போவாது. 2வது, தேவைகளால் உண்டாகும் சோர்வு. ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறோம், அந்த தேவை சந்திக்கப்படலை. அது ஒருவேளை சுகமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஆத்துமாக்களாக இருக்கலாம், திருமணங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம். ஏதோ ஒன்றுக்காக ஜெபிக்கிறோம்,